அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கூட்டுத்தொகை 8 என்று வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பாங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலை கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபட இருக்கீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களது செயல்கள்ல மற்றவர்கள் குறை காணக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாங்க. கவனம் நல்லதுங்க. தெய்வ பக்தி அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பயணம் செல்ல நேரலாங்க. அரசியல் துறையினருக்கு சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்குங்க. இப்படிப்பட்ட இந்த வாரத்தில் 8 என்ற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கான கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.